जयाय रुद्राय नीलकण्ठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः ओम नमः शिवाय அதே பூமி தொட்டு நமஸ்காரம் எல்லாரும் சொல்லலாம் ஓம் நம சிவ சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க நம்ம கூப்பிடணும் சுவாமி வெளியே வரணும் ஓம் நம சிவாய முதலாவது ஸ்லோகம் ஓம் ருத்ரம் வசவதிம் ஸ்தானம் நீலகண்டௌ மாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யு கரிஷ்யதி ஓம் நம சிவாய कालकण्ठं कालमूर्तिं कालाग्निं कालनाशनं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ॐ नमः शिवाय श्लोकं नीलकण्ठं विरूपाक्षं निर्मलं निर्भद्रवं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ॐ नमः शिवाय श्लोकं वामदेवं महादेवं लोकनाथं जगद्गुरुं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय श्लोकं देवदेवं जगन्नाथं देवेशं वृतभक्तजं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय श्लोकं प्रेक्षं चतुर्भुजं शान्तं जटामपटधारिणं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय श्लोकं भस्मोद्धृत सर्वाङ्गं नागाभरणभूषितं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय श्लोकम् अनन्तमुखिलं शान्तं अक्षमालाधरं हरं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय श्लोकम् आनन्दं परमं नित्यं कैवल्यपददायिनं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय श्लोकम् अर्धनारीश्वरं देवं पार्वती प्राणनायकं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय श्लोकं प्रलयस्थितिकर्तारम् आदिकर्तारमीश्वरं नमामि शिरसा देवं किन्नो मृत्युः करिष्यति ओम नमः शिवाय 12வது ஸ்லோகம் யோமகேசம் விரூபாக்ஷம் சந்திரார்த்தகசுதேகரம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யுः கரிஷ்யதி ஓம் நமः சிவாய 13வது ஸ்லோகம் கங்காதரம் சசிதரம் சங்கரம் சூலபாணினம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யுः கரிஷ்யதி ஓம் நமः சிவாய 14வது ஸ்லோகம் சொர்காபவர்க தாதாரம் சிருஷ்டிஸ்சித்யந்தகாரிணம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யுः கரிஷ்யதி ஓம் நமः शिवाय 15வது ஸ்லோகம் கல்பாயுர்தேஹி மே புண்ணியம் யாவதாயுரோஹதா நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யுः கரிஷ்யதி ஓம் நமः சிவாய 16வது ஸ்லோகம் சிவேசானம் மகாதேவம் வாமதேவம் சதாசிவம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யுः கரிஷ்யதி ஓம் நமः சிவாய இந்த 16 நமஸ்காரம் வந்து 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்க சொல்றான் வந்து 16 சப்த சிரஞ்சீவிகள் வந்து அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார்கள் பீஷணன் மார்க்கண்டேயன் மகாபலி சக்கரவர்த்தி ஆஞ்சநேயர் இவரெல்லாம் வந்து சப்த சிரஞ்சீவிகள் இன்னும் இருந்துட்டே இருக்காங்க. அதில் அஸ்வத்தாமன் இருக்கார். மகாபாரதம் ஒவ்வொன்றும் ஒரு கதை. அந்த கதையில பாத்தீங்கன்னா சப்த சிரஞ்சீவியில வந்து மார்க்கண்டேயர் இன்னும் இருந்துட்டே இருக்கார். சப்த சிரஞ்சீவியில இவெல்லாம் வந்து பரசுராமர் அப்படி ஒவ்வொரு ஒரு கதை உண்டு. அம்மாவே வெட்ட சொன்னார். அதுல இருந்தா வந்து இந்த அம்மா ரேணுகா பரமேஸ்வரி வந்தது. ஒவ்வொரு ஒரு கதைகள் உண்டு. இது வந்து ஐயா சொன்ன மாதிரி மிருகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகாரிஷி. அவருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லாத காரணத்தில் அவர் சுவாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார். இல்லைப்பா உனக்கு அடுத்த பிறவி கிடையாது இல்லைன்றாரு. இருந்தாலும் அடம் பிடிக்கிறார். யார் மிருகண்டுக்கு வந்து அழகான வந்து பையன் வேணுமா, நல்ல அறிவான பையன் வேணுமா சுவாமி கேட்கிறார். எனக்கு வந்து சில காலம் இருந்தாலும் சரிதான் நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஜோசியத்துல பாத்தீங்கன்னா வந்து பெரிய வல்லமை படுத்தது யாருன்னா வந்து மிருகண்டு தன்னோட பையனுக்கு பையன் வந்து பிறக்கிறார். 16 வயசுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். யாரு? சிவபெருமான். 16 வயசு வரும்போது கரெக்டா அந்த காலகண்டம் 2வது ஸ்லோகம் நம்ம படிக்கும் போது வந்திருக்கோம். காலகண்டம் காலமூர்த்தியும் காலாகியும் கால நாசனம் பண்றார். காலம்னா வந்து கரெக்டா டைமுக்கு வரவர் தான் வந்து யமதர்மராஜன். நீதி நேர்மைகளை அனுகிரகம் பண்றது யாருன்னா வந்து சனீஸ்வர பகவானும் அவரோட தம்பி தான், வேற யாரும் கிடையாது. எல்லாமே கற்பு வர்ணம் தான் இருக்கும். சனி பகவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீரபத்ரர், அப்புறம் யமதர்மராஜன் இவெல்லாம் வந்து ஒரே கோட்டில் உள்ளவா தான் ஃபுல்லாக எல்லாருமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வர்றது யாருன்னா வந்து
யம தர்மராஜன் அந்த கரெக்டா வர நேரத்துக்கு பாத்தீங்கன்னா சுவாமி சன்னதிக்குள்ள போய் சொல்றாரு, அப்பா நான் தான் பையனாச்சே சும்மாவா, இந்த நேரத்துல ஜாதகம் முடியறது பார்க்க கண்ணு அப்படின்றார். அவ குழந்தை நேரம் உள்ள போகும்போது என்ன பண்றதுன்னா சுவாமி கிட்ட போவோம், சுவாமி போய் கட்டி பிடிச்சிக்கிறது. கட்டி பிடிச்சோம்னா பாசிக்கு உள்ள வரத்துக்கு உண்டான அருகதை வந்து யம தர்மராஜன் கிடையாது. என்ன இவன் குழந்தைன்னா உள்ள போயிட்டாங்க, அவ அப்பா பண்ற சதி தான் போடுறது. யம தர்மராஜன் என்ன பண்றாருன்னா அந்த பாசிக்கையை தூக்கி விட்டு எறிகிறார். நேரா போய் என்ன பண்றதுன்னா சுவாமியோட பானத்துல போய் ஆலிங்கனம் பண்ணி சொல்லி இவ்வாறு வந்தனம் பண்ணிடுறாரு. வந்தாங்கன்னா கட்டிக்கிறது. இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா சுவாமியோட சேர்த்து வரும்போது அப்பதான் வந்து சுவாமி ரொம்ப உக்ரமாகிறார். அதான் அந்த பாலாம்பிகா சமேத அமிர்த கடேஸ்வர சுவாமி, அமிர்த கடம் போய் உருவான இடம். அங்க சம்ஹாரம் பண்றார். யாரு? யம தர்மராஜன சம்ஹாரம் பண்ண நட்சத்திரங்கள். இதுதான் வந்து இந்த 16 ஸ்லோகங்கள் பண்ணி எந்த கோயிலையும் பண்ண மாட்டான். ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா திருக்கடையூர்ல மட்டும்தான் சொன்னது. ஐயா சொன்னாரு, இத்தனை பேர் வந்திருக்காங்க, யமமூர்த்தி தோஷங்களும் ஜாதகத்துல உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அந்த 16 ஸ்லோகங்களும் சொன்னாதான். நீங்க சொல்ல வேண்டாம், ஆனா சொல்றதை கேட்டு நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு 16 நமஸ்காரம் பண்ணிருக்கீங்க. ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வந்து எந்த தோஷங்களும் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த 16 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கோம், நமஸ்காரம் பண்ணியிருக்கோம். அதிலே வந்து 17வது வந்து மார்க்கண்டே எழுதுறார். மார்க்கண்டேய கிருதம் ஸ்தோத்திரம் எப்படே சிவ சந்நிதவு தஸ்ய மிருத்தி பயம் நாஸ்தி சத்தியம் சத்தியம் வதாமியம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய பயமிருத்ததே வேதசாஸ்திர பிரணாதி தெய்வம் சங்கரார்ப்பணம். யார் வந்து இந்த ஸ்லோகத்தை பண்றாரோ மார்க்கண்டேயரா நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவரே எழுதுறார். இந்த ஸ்லோகத்தை சிவ சந்நிதியில வந்து யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்களோ தஸ்ய ஆயுர் மிருத்தியாகப்பட்டது தீர்க்க ஆயுரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தஸ்ய மிருத்தி பயம் நாஸ்தி, இந்த பயமே இருக்கப்படாது. சத்தியம் சத்தியம் வதாமியம், வதம்னா வந்து சொல்றது, வதாமி அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணிட்டே இருக்கா. 2 வாட்டி பண்றார். சத்தியம் சத்தியம் வதாமியம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய பயம் இருக்குது. அந்த வந்து உத்ருத்திய பயம்ன்றதே இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். நீங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணிருக்கீங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்குன்னு சொல்லி கார்த்தால சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் நிறைய கோரிக்கை இருக்கும். சுவாமி கிட்ட வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வந்து யாருக்கிட்ட எது கேட்டாலும் சரிதான் வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி சுவாமி பாத்தீங்கன்னா நம்ம ஐநூத்தீஸ்வரர் சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துல எல்லாருமே வந்து நம்மளால முடிஞ்ச வந்து தட்சிணை ஏற்றுண்டு நம்மளால வந்து பொருட்கள்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு சமர்ப்பணம் பண்ணியிருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பூஜையில